வணக்கம் நண்பர்களே. வர சட்டப்பேரவை தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட மாட்டார்னு தெரியுது. எடப்பாடி நல்லா ஸ்கெட்ச் வச்சு விளையாடி இருக்காரு. கட்சிக்காரங்களும் அண்ணாமலைக்கு உதவி செய்யற மாதிரி தெரியல. அண்ணாமலை எப்படி கார்னர் பண்றது, எந்த அளவுக்கு வளர விடாம பண்றது அப்படின்னு எடப்பாடி நினைக்கலாம். அந்த கட்சிக்காரங்களே நினைச்சிருக்காங்க. அண்ணாமலை ஒரு மிக ஆளுமை மிக்க தலைவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப குறுகிய காலத்துல மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சாத்தியங்களை, நல்ல அளவுக்கான கட்சி வளர்ச்சி கொடுத்தவர், நல்ல பேச்சு ஆற்றல் கொண்டவர், நல்ல அளவுக்கு பேசக்கூடியவர், எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடியவர். அவருக்குன்னு தனி ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு, மிகப்பெரிய தொண்டர் படி இருந்தது, அவருக்குன்னு மிகப்பெரிய தொண்டர் பட்டாளம் இருந்தது. அதனாலதான் கடந்த மக்களவை தேர்தலில் பாஜக மட்டுமே கிட்டத்தட்ட 10-11 வாக்கு வாங்குச்சு, கிட்டத்தட்ட 11% வாக்கு வாங்குச்சு. அது பெரும்பாலான வாக்குகள் அண்ணாமலைக்காக விழுந்த வாக்குகள், யாருமே அதை மறுக்க முடியாது. அந்த அணி தேசிய ஜனநாயக கூட்டணி 18% அளவுக்கு ஓட்டு வாங்குச்சு. இது எல்லாத்துக்கும் அண்ணாமலை தான் காரணம், யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அப்படி இருந்த தலைவரை கடந்த ஆண்டு அவருக்கு கல்தா கொடுத்துட்டு எடப்பாடி கூப்பிட்டு கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு அமித்ஷா கழுது வாங்கிட்டார். அண்ணாமலையை அனுப்பியது என்பது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு இழப்பை பாஜக கொடுத்துருச்சு. பிறகு நயினா நாகேந்திரன் அவருடைய பேச்சுக்கு, அண்ணாமலையுடைய பேச்சுக்கு மேட்ச் பண்ண மாதிரியே தெரியல. ஏன்னா அண்ணாமலை எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாரு, யாரை வேணாலும் நல்ல அழகான மொழியில விமர்சனம் பண்ணிடுவாரு, ரொம்ப கண்ணியமா இருப்பாரு. அதே சமயம் பொடிச்சு நல்லா வாங்குன்னு வாங்கிடுவாரு. இதெல்லாம் அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் கொடுத்துச்சு. ஒரு இளைஞர் தலைவரா வேணும் அப்படின்னு மக்கள் மனசுல இருக்கு. விஜய் வந்த போது அந்த மாதிரி தான், விஜய்க்கும் நல்ல இளைஞர் பேஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு இளைஞர்களுடைய பட்டாளம் கொண்ட தலைவர்கள் ரொம்ப கம்மி. அவரு முக்கியத்துவம் பெற்றிருந்தார் அப்படின்னா பாஜகவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைச்சிருக்கும். நாங்க நடுநிறையா தாங்க எந்த ஒரு செய்தி அணுகிறோம், நல்லா தெரியும் உங்களுக்கு. இன்னைக்கு திமுக முன்னணியில் தான் இருக்கு. திமுக பல நலத்திட்டங்களை கொண்டு வந்துச்சு, அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. அதெல்லாம் ஓட்டாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணி பெரிதாக இருக்கிறது, கூட்டணிக்குள் சலசலப்பு இருக்கிறது, அதிருப்தி இருக்கிறது. இது எல்லாம் தேர்தலில் எதிரொலிக்கலாம். இருந்தாலும் கூட திமுக முன்னணியில் இருக்கிறது. விஜய் ஒரு முக்கியமான சக்தியாக இருக்கிறார், கணிசமான தொகுதிகளை வெல்வார். 2 திராவிட கட்சிகளையும் அவர் இந்த தேர்தலில் பலவீனப்படுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. சீமானம் வளர்ந்து கொண்டிருக்கிறார், அவருக்கான தனித்துவம் மீது மக்கள் கண் வைத்திருக்கிறார்கள். அவருக்கான பேச்சு ஒண்ணு இருக்கு, அவருக்கான ஒரு வட்டம் இருக்கு, அவரையும் பெரும்பாலான மக்கள் நம்புகிறார்கள், அவருக்குன்னு தனி ஓட்டு இருக்கும். இந்த மாதிரி எல்லா தலைவர்களையும் நாங்கள் நடுநிலை தான் பார்க்கிறோம். எடப்பாடி மிக மிக நுணுக்கமான தலைவருங்க. எதிரிகள்லாம் ஒழிச்சிட்டாரு. இனி யாருமே அவருடைய பதவிக்கு போட்டி இடாத மாதிரி பண்ணிட்டாரு, யாருமே இல்லை. ஓபிஎஸ் திமுக போயிட்டாரு, சசிகலா தனி கட்சி ஆரம்பிச்சாங்க, இதெல்லாம் நடந்துச்சு. டிடிவி கீழே சேர்ந்துட்டார். அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த பகுதியில், கொங்கு பகுதியில் மிகப்பெரிய தலைவராக வளர்ந்தார். தமிழ்நாடு முழுக்க அவருக்கான ஒரு ஃபாலோயிங் இருக்கு. ஆனா அவர் போட்டியிடாத மாதிரி தொகுதிகளை பாஜக பெற்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இழப்புங்க. என்ன, கோவை மண்டலம், முக்கியமாக கொங்கு மண்டலத்துல கணிசமான தொகுதிகள்ல அதிமுகவும் பலமா இருக்கு, பாஜகவும் பலமா இருக்கு. கடந்த மக்களவை தேர்தலில் கோவையில அண்ணாமலை ரொம்ப முன்னணியில பெற்றார். திமுக அணி வென்றாலும் கூட அண்ணாமலை கணிசமான ஒரு ஃபைட்டை கொடுத்தார். திமுக அரண்டு போயிருச்சு அதை பார்த்து. அவருக்குன்னு சிங்கிள் ஒன்று கேட்டாரு, பல்லடம் வாங்கிக்கிற மாதிரி பேச்சு இருந்து கடைசியில் பார்த்தா கோவை வடக்கு கிடைச்சிருக்கு. அது வானதி சீனிவாசுக்கு போகும். ஏன்னா தெற்கில் ஜெயிச்சாங்க, இப்ப மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவினாசி, அதுக்கப்புறம் திருப்பூர் தெற்கு, அதுக்கப்புறம் முடக்குறிச்சி, கடந்த முறை பாஜக வென்ற தொகுதி, இதெல்லாம் அந்த கொங்கு மண்டலத்துல. அதை தவிர தமிழ்நாடு முழுக்க கொடுக்கப்பட்ட தொகுதிகளையும் பார்த்தோம்னா நிச்சயமா பாஜக வெற்றி பெறும்னு சொல்ற தொகுதிகள் 4 தான். ரொம்ப டஃப் கொடுக்கிற தொகுதி அதிகம். அதுலயும் அவங்க கிட்டத்தட்ட 6 மினிஸ்டர் சந்திக்க வேண்டியதா இருக்கு. இப்படி அமைச்சர்கள் தொகுதிகளா பார்த்து தலையில கட்டிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதையும் ஓகேன்னு சொல்லி வாங்கிட்டாங்க. அண்ணாமலைக்கு ஒரு தனி புகழ் இருந்தது, தனி ஒரு பெருமை இருந்தது, அவருக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்க வேண்டும். அவர் கட்சியில் இருக்கின்ற மாநில தலைவர்கள் பலரும் அண்ணாமலைக்கு எதிராகவே தான் இருந்தாங்க. ஏன்னா எந்த ஒரு இடமா இருந்தாலுமே யாராவது ஒரு டைனமிக்கான ஒரு பர்சன் வந்தோன்னா மற்றவர்கள் எதிர்ப்பு காட்டுவாங்க. அது ஒரு ஆபீஸ்ல கூட அந்த மாதிரி தான், எந்த ஒரு துறையில் அப்படிதான். எந்த துறை நீங்க போனாலும் அரசியல் இருக்கத்தான் செய்யும். அரசியல்லையே அரசியல் இல்லாம இருக்குமா? அண்ணாமலையை பார்த்து பயந்தாங்க, அண்ணாமலையுடைய ஆளுகை பிடிக்கல, நிறைய பேர் அவரை போய் புகார் சொன்னாங்க. அவர் வளராதவர் நிறைய பேர் பார்த்துட்டாங்க. இது கட்சிக்கே இழப்புங்கிறது தெரியல. எதிர்கட்சிக்காரங்க நினைப்பாங்க, திமுக நினைக்கும் அண்ணாமலை இதோட
இல்லாம போயிருந்து திமுக நினைக்கும், அதுக்கு அண்ணா திமுக நினைக்கும், கூட இருக்கிற பல கட்சி நினைக்கும். கட்சிக்குள்ளே நினைப்பாங்களா? சரி, இங்க இருக்கிற கட்சிக்காரங்க தான் நினைக்கிறாங்க அப்படின்னா தேசிய கட்சிகள், தேசிய தலைவர்கள் அந்த மாதிரி அண்ணாமலை விட்டு கொடுக்கலாமா? அது விட்டு கொடுத்துட்டாங்களே. அவர் கட்சியில தலைவர் பொறுப்பு நீக்கிறாங்க. ஒரு வருஷமா கிட்டத்தட்ட எந்த பொறுப்பும் கொடுக்கப்படல. சரி, தேர்தல் வரும், அந்த தேர்தலில் அவருக்கு ஒரு இடம் கிடைக்கும், அதுல வெற்றி பெறுவார் அப்படின்னு அவருடைய தொண்டர்கள், பாஜக தொண்டர்கள், அண்ணாமலையுடைய தொண்டர்கள் எதிர்பார்த்தாங்க. அவர் வென்று உள்ளே வந்தால், ஒரு சட்டப்பேரவை உறுப்பினரான அவருடைய குரல் ஒலித்தால் அது பாஜகவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். ஆனால் அது இல்லை. என்னென்ன எதிர்பார்த்தாங்க? அவரு எம்எல்ஏ ஆயிடுவார். ஒருவேளை அதிமுக பெரும்பான்மை பெறாவிட்டால், கூட்டணி ஆட்சி அமைந்தால் அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கும். ஏன் துணை முதலமைச்சரை கூட ஆகிவிடலாம். அப்படியே வளர்ந்து முதலமைச்சர் அளவுக்கு ஆகிவாரோ அப்படி நிறைய பேர் பயந்தாங்க. முதலமைச்சர் ஆவதற்கான தகுதி கொண்டவர் தான் அண்ணாமலை. அது யாருமே மறுக்க முடியாது. நிறைய பேர் அதை தகுதி கொண்டவங்க இருக்காங்க. நாங்க ஒரு பக்கம் போட்டு சார்லைங்க, உதயநிதிக்கு தகுதி இருக்கு, விஜய்க்கு தகுதி இருக்கு, டிடி தகுதி இருக்கு. இது வரைக்கும் முதலமைச்சர் ஆகாதவங்களை சொல்றோம். சீமானுக்கு தகுதி இருக்கு. அதற்கான முயற்சியில் எல்லாருமே இருக்காங்க. அண்ணாமலைக்கும் அந்த வகையில் ஒரு தகுதி இருக்கிறது. அது அதன் மூலம் அதற்கான முயற்சி மேற்கொண்டால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது வரவிடாதபடி ஒரு கூட்டணி கட்சி, தலைமை தாங்குகிற கட்சி ரொம்ப அழகா காய் நகர்த்தி பண்ணிருச்சு. எடப்பாடி பண்ணிட்டார். அங்கே அவரு போட்டியிடணும்னா வேற ஏதாவது ஒரு போட்டியிடணும். அந்த கொங்கு மண்டலம் தவிர்த்து, கொங்கு மண்டலத்துல போட்டியிடணும் அப்படின்னா ரொம்ப ஒரு டஃப்பான தொகுதியில தான் போட்டியிடணும். அப்படி இருக்கும்போது அவர் போட்டியிடவே தயங்குவார். ஏன்னா ரொம்ப ஜெயிக்கக்கூடிய தொகுதியை தான் பார்ப்பாங்க. போட்டியிடுங்க, ஜெயிக்காம போங்க அப்படிங்கிற நிலைமை இருந்ததுன்னா கட்சிக்காரங்களும் விட்டு கொடுத்துட்டாங்களே. ரொம்ப குறைவான தொகுதிகள் தான் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக பாஜக வாங்கியிருக்கு. நல்லா அந்த பார்கெனிங் பவர் இல்லாம போச்சுங்கிறது. டெல்லிலாம் போயிட்டு வந்தாருங்க, அமித்ஷாவோடய பேசினார். அமித்ஷாவே அதுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய திட்டங்களுக்கு ஒத்துக்கிட்டாரு. அதுதானே இப்போ தொகுதி அறிவிப்புல தெரியுது. இப்ப வேட்பாளர் அறிவிப்பு எப்படி இருக்குன்னு தெரியல. யாரை வேட்பாளரை நிறுத்துவாங்க, ஏற்கனவே புகழ் பெற்றவங்களா நிறுத்துவாங்களா, இல்லை கட்சிக்காக உடைச்சவங்களை நிறுத்துவாங்களாங்கிறது தெரியல. இந்த சமயத்துல தான் ஒரு முக்கியமான ரோல் வருது. விஜய்க்கு ஒரு ரோல் இருக்கு. எந்தெந்த கட்சியில் அதிருப்தியாளர்கள் இருக்காங்களோ அவர்கள்லாம் கவர்றாரு அவர். நல்லா தெரியும். அண்ணா திமுக உடைய அணியில விசிகாவுக்கு 8, தேமுதிகவுக்கு 10ன்னு சொன்னோன்னே திமுக காரங்க பல பேருக்கு பிடிக்கல. திமுக காரங்க, திமுக ஆதரவு நிலைப்பாடு கொண்டவங்க தன்னுடைய முகநூல் பக்கங்களில், தன்னுடைய சமூக ஊடக பக்கங்களில் எல்லாமே திமுக கொடியை வச்சிருக்கணும்னா கழுவி ஊத்துனாங்க. திமுக கழுவி ஊத்துனாங்க. திமுக காரங்களாங்கிற சதயமா இருக்கு. எதிர்கட்சிக்கு மாதிரி செயல்பட்டாங்க. கூட்டணி கட்சிக்கு ஆதரவா இருக்காங்களே, திமுக ஜெயிக்க விடக்கூடாதுங்க இந்த தடவை அப்படின்னு, முழுமை மெஜாரிட்டி வரக்கூடாதுங்கன்னு முகநூல்ல பதிவு போடுறாங்க. இடதுசாரிகளா இருக்காங்க, அவங்க போடுறாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அண்ணா திமுக போடுவாங்களா, பாஜக இருக்கிற அணிக்கு போடுவாங்களா, ஏன் விஜய்க்கு போட்டான்னு, சீமானுக்கு போட்டான்னு நினைப்பாங்க. நினைக்க வாய்ப்பு இருக்குங்க. இப்போ வெளியில சொல்றாங்கல்ல, அதே மாதிரி இருக்கிறவங்கள மூலமாக அண்ணாமலைக்கு விசுவாசம் இருக்கின்ற தொண்டர்களே யாருக்கு ஓட்டு போடுவாங்க? திமுக பக்கம் போயிருவாங்களா? அவர்களும் விஜய் பக்கம் போக வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலையே முழு மனதோட பிரச்சாரம் செய்வாராங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். எப்படி இங்க பிரச்சாரம் பண்ணுவாரு? பிஜேபி காரங்க நிக்கிற இடத்துக்கு பிரச்சாரம் பண்ணுவார். அவருக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அல்ல. அவர் ஒரு ஸ்டார் பர்சன் இல்ல தமிழ்நாட்டுல, பாஜகவில். அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா அவருக்கு யாருக்கு பிரச்சாரம் பண்ணுவாரு? ஏன் பிரச்சாரம் பண்ணணும்? பிரச்சாரம் பண்ணி யார முதலமைச்சர் நாட்களை அமர வைக்கணும்? எடப்பாடியேவா? அதுதான் அண்ணாமலை விரும்புவாரா? அது இல்லைன்னு ஆகி போச்சுன்னா அது எதற்காக உழைக்க வேண்டும்? அவருக்கு இன்னும் வயது இருக்கிறது, இன்னும் எதிர்காலம் இருக்கிறது. மீண்டும் தலைமை பொறுப்பு கொடுத்தால் அடுத்த மக்களவை தேர்தலில் பாஜகவை வேறு லெவலில் கொண்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தமிழக அரசியல் வேறு கணங்களுக்கு போக போகிறது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அணிகளுமே சமமான இடங்களை பெறக்கூடும், ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டா இருக்கும்னு சொன்னா கூட திமுக முன்னணியில் இருக்கிறது. விஜய் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார். விஜய் ஒரு வளர்கிற சக்தி. இந்த தேர்தலை ஜெயிக்கிறாரோ தோக்கிறாரோ, 30 சீட் ஜெயிக்கிறாரோ, 60 சீட் ஜெயிக்கிறாரோ, ஒரு 3 சீட் ஜெயிக்கிறாரோ, 1 சீட் ஜெயிக்கிறாரோ, ஒரு மிகப்பெரிய வளரும் சக்தி. அவர் மீதுதான் இந்த தேர்தலில் வெளிச்சம் படி போகிறது. இப்பவே அப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் எதிர்காலத்தில் இருக்கு. இதெல்லாம் அண்ணாமலைக்கு ஏற்றதுதான். அவருக்கும் மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது. அவரும் இளைஞர் தான், அரசியலுக்கு மிக இளைஞர் தான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய திட்டம் தீட்டி இருந்தாலும் அவர் எதிர்காலம் பிரகாசமாக தான் இருக்கிறது. ஆனால் இந்த தேர்தலில் அண்ணாமலை நிச்சயமாக ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்க வேண்டும். அது கொடுக்காதது அப்படிங்கிறது கட்சிக்கு தான் இழப்பு. ஆனா அண்ணாமலை தோன்றல் எப்படின்னா முடிவெடுப்பாங்க. அண்ணாமலையும் மிக சாதுரியமாக முடிவெடுக்கக்கூடியவர். இன்னும் வார் ரூம் வச்சிருக்கிறாரு. இதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறாருன்னு தெரியல. நன்றி, வணக்கம்.